So good evening student. Now பார்க்க போறது பாத்தீங்கன்னா 11th மேக்ஸ்ல chapter 1ல set relation and functionsல example 1.8ல if a equal to 1 2 3 4 அப்படி நமக்கு இருக்கு. So அதே மாதிரி பாத்தீங்கன்னா b 3 4 5 6 find n of a union b cross a intersection b and a symmetric difference b. So இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் அதுதான். ஸோ என்னது ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன பி. ஸோ ஃபஸ்ட் நமக்கு இதெல்லாம் தேவை. ஸோ சொல்யூஷன் எடுத்துக்கலாமா? ஸோ அதர் ஃபோர் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று என்ன பண்ணுறோன்னா ஏ இல்லையா. ஸோ ஏ என்ன கொடுத்துட்டாங்க 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க செட்டில் இல்லையா. அதே மாதிரி பி இந்த செட்டில் என்ன கொடுத்துட்டாங்க 3, 4, 5, 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. நமக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி. ஏவும் பி சேர்த்துக்கலாமா? ஏ யூனியன் பின்னா ஆர்டராக ரைஸ் பண்ண போகிறோம். 1 2 அடுத்தது 3 நெக்ஸ்ட்டு 4 5 நம்பர் 6 வரைக்கும் இருக்குது தான் இரும்பி. 1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ ரெண்டும் சேமாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கலாம் சரியா. அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி இது ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட். ஸோ காமன் எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள். ஸோ இதில் என்ன இருக்குது 3 இருக்குது 4 இருக்குது 3 இருக்குது 4 இருக்குது 1 2 இதில் இருக்குது இதில் இல்லை 5 6 இதில் இருக்குது இது இல்லை. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி தான் தட் காமன் எலமெண்ட் ரெண்டும் சேமாக இருக்குது. இது என்ன பண்ணுறோம் தஸ் அரேஞ்ச் பண்ணுறோம் இன் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறோம். யூனியன் அப்படின்னா இது ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறோம். ஒரே நம்பர் ரெண்டு இடத்துல வந்தாலையும் அது ஒன்று தான் நம்ம எழுத முடியும் சரிங்களா. இது இன்டர்செக்ஷன் தான் ரெண்டுக்கு காமன் எலமெண்ட். அப்போ 3 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் எலமெண்ட்டாக இருக்குது சரிங்களா. ஸோ இதில் ப்ராப்பராக தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் அப்படி எழுதுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 3, 4 இட்ஸ் ஏ காமன் எலமெண்ட்டாக எழுதிக்கலாமா. அப்போ 3, 4. இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ n ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னா நம்பர் ஆஃப் இந்த செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்குது நம்பர் ஆஃப் எலமெண்ட் எத்தனை இருக்குன்னா இது 1 2 3 4 5 6 எலமெண்ட் இருக்குது. ஸோ இதுதான் 6ன்றது வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்டில் செட்டு ஏ யூனியன் பியில் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஏ யூனியன் பியில் ஸோ எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ண போகிறோம். என்னன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போ ஏ யூனியன் பியில் என்னன்னா நம்பர் ஆஃப் த எலமெண்ட். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இது எத்தனை இருக்குன்னு பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 6 இருக்கு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்போ என்னது 1 2 நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து 2 இருக்கு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் என் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஸோ என் ஆஃப் இல்லையா. ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா நம்பராக பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா ஏ இல்லையா. ஸோ ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பி. ஸோ என் நம்பர் ஆஃப் ஏ சிமெட்ரிக் பி பார்த்தீங்கன்னா நமக்கு இதான் ஃபார்முலா என்னதுன்னா ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் நம்ம பார்த்துருப்போம். என் ஆஃப் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதுதான் அதனுடைய ஃபார்முலா. ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி அண்ட் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. 6 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இப்போ மைனஸ் பண்ணால் இது வந்து 4. இதான் பார்த்தீங்கன்னா ஸோ என் ஆஃப் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்குது சரிங்களா. இது 4ன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா இந்த என்டையர் பார்ட் இது என்ன உள்ள மல்டி பண்ணிக்கலாமா.
ஸோ என்ன இருக்கு அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனல் பார்ட்டில் ஸோ n ஆஃப் A யூனியன் B இன்டர்செக்ஷன் A இன்டர்செக்ஷன் B இன்ட்டு இதான் கேட்குறாங்க கொஸ்டினில் A அதாவது வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் B அப்படின்னு இருக்குது சரிங்களா. இப்போ என்னன்னா உள்ள மல்டி பண்ணிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா n ஆஃப் A யூனியன் B கிராஸ் என்ன உள்ளே கொண்டு வந்தாலும் n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B கிராஸ் n ஆஃப் A சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் B இப்படி தான் இருக்கு நமக்கு சரியா. சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. தஸ் ஈக்குவல் டு n ஆஃப் A யூனியன் B பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், என்ன நம்பர் ஆஃப் செட் யூனியன் பியில் வந்து 6 இன்ட்டு n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு n ஆஃப் A சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் வந்து 4 4 to 6 4 to 0 வந்து 8 அவள் வந்து பார்த்தீங்கன்னா 48 அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த டோட்டல் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 48 எலமெண்ட்ஸ் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ. ஸோ என்னது n ஆஃப் A யூனியன் B கிராஸ் n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B கிராஸ் A different B equal to 48. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸோ அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூ சரியா. ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு கண்டிப்பாக இது முக்கியமான சம் எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸில் இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது செட்டை பொறுத்தளவு நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க் பார்க்கலாம் வாய்ப்பாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு முக்கியமான சம்ஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ.